ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரிமா சிட்டி மாமாஸோட சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் நிறைய பேர் லாங் டியூரேஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. லாங் டியூரேஷன் கண்டிப்பாக போட வேண்டாம், சொல்லலாம், போடாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேவா? கண்டிப்பாக லாங் டியூரேஷனும் நான் போடுறேன். ஓகே. அண்டு உங்களுக்கு எது ஒன் ஷாட் வேணும்னாலும் கேளுங்க. தென் உங்களுக்கு இதே ஸ்டோரி எனக்கு இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் அது சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வேணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோடு முடிச்சிருப்போனா, நம்ம பாய்ஸ் எல்லாம் கோவமாக எல்லாம் போய் குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பார். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்னாச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களெலாம் மிரட்டி இப்படிலாம் சொல்லியிருப்பார். இப்படிலாம் அவனுங்க ஜஸ்ட் ஆஃபீஸில் தான் இருந்தானுங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் அதுக்கு அப்படியா சொல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதோட அந்த பாட்டை விட்டுருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ ஆரமும் வராரு. அப்போ ஆரமோட அம்மா என்னடா அவனுங்க எங்கே? அவனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்கம்மா, வருவானுங்க. இவ்வளோ நேரமாக தூங்குறானுங்க? அதான் சொன்னேனேம்மா, நேற்று ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க், அதனால். ஓ சரி சரி. அப்புறமா மயன் வா, உட்காந்து சாப்பிடு. அதான் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது மயன், வா உட்காந்து சாப்பிடு, வா வா. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அங்கே அத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டைம் 9:30 பக்கம் ஆகிடுச்சு. இப்போ தான் பாய்ஸ் ஏஞ்சி கீழே வராங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ ஒர்க் வந்துச்சா, இவ்வளோ லேட்டாக இருந்திருக்கிறீங்க? ஆமாம்மா. சரி, இன்றைக்கி ஆஃபீஸ் அங்கே யாரும் போகலம்மா. சரி ஓகே, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடுங்க. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க. தென் நீங்கள் எல்லாருமே அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ இப்போ நீங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா ஃபயன் சொல்லுமா, நீ சந்தோஷமாக இருக்கியாடி? சந்தோஷமாக தான்மா இருக்கேன். எனக்கு என்ன குறை? தங்கமான அத்தை, தட்டில் தாங்குகிற புருஷனுங்க, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்னம்மா வேணும்? இல்லை, உன்னை கட்டி கொடுக்கும்போது உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமாவுக்கும் மட்டும்தான் இஷ்டமாக இருந்துச்சு. மாப்பிள்ளைங்க யாருக்குமே இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணான்னு எங்களுக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஜாதகத்தில் இருந்த மாதிரி தானே நடக்கும். ஆமாம்மா, இப்போ எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிற? இல்லை, அவங்களுக்கு பிடிக்காம உன்னை கல்யாணம் பண்ணோமே, அவங்க இப்படி ஒன்று ஒத்துப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா, எப்படி ஒன்று வச்சு குடும்பம் நடத்துவாங்க? எல்லோரும் ரொம்பவே யோசிச்சோண்டி. ஆனால் அவனை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல? என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்கம்மா. நீ எதுக்கு இப்போ இப்படி ஃபீல் பண்ணுற? நீ எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணாத. என்ன தாம்பாளத்தில் வச்சு தாங்குற மாதிரியான புருஷனுங்க இருக்காங்க. சரியா? நீ எது கவலைப்பட்டுக்காத. அதனால தான் அம்மா நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்புறேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம், நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்புறேன். அம்மா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? ஐயோ, அங்கே எல்லாமே வேலை நிறைய இருக்குடி அப்பாக்குமே. இங்கே தான் ஒருத்தவனை பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கும்போது எனக்கு ஒரு பயமே கிடையாது. அதனால தான். ஆனால் அம்மா இன்னும் போகலாம்ல, அங்கே வேலை இருக்குடி. சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்கள் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே உங்கள் அப்பா அம்மா அண்ணா அண்ணி நாங்கள் கிளம்புறோம். ஏய் என்னமாச்சு, ஏன் இப்போயே கிளம்புறேன்? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? பிள்ளைக்கு இன்னும் 1 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே ஏன்? ஐயோ அண்ணி, அங்கே எல்லாம் நிறைய வேலை இருக்கு அண்ணி ஊரில். அதுக்குன்னு அப்படியே கிளம்புறது? பிரசவம் வரைக்கும் பிள்ளை இருந்து பார்த்துட்டு போகலாம்ல? ஐயோ அண்ணி, அவளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு நீங்கள் இருந்துட்டு? அவளை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மாப்பிள்ளைங்களுமே அவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி நான் வரேன். சரிம்மா, நீ கூப்பிட்டு போய் விட்டு வா.
சரிங்கம்மா வாங்க அத்தை வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு இங்கே உங்கள் அத்தை இருந்துட்டு அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோன்னு போயிடுறாங்க. ஆரம் வந்து அப்படியே அவங்க ஏர்போர்ட்டில் விட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ வந்துட்டு இங்கே ஆரம்பிக்கிட்ட காமிச்சா ஏன் அத்தை கிளம்பிட்டீங்க, இருந்துட்டு போயிருக்கலாம்ல. அதான் சொன்னோம்ல மாப்பிள்ள. சரிங்க அத்தை. மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. அவளை எனக்குமே அழ வச்சிடாதீங்க அத்தை. அழ வச்சிடாதீங்கன்னா நீங்கள் அழ வைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அவள் சின்ன விஷயத்த கூட டக்குன்னு தாங்கிக்க மாட்டா, அழுதுடுவா. அவளெல்லாம் கஷ்டங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கவே முடியாது மாப்பிள்ள. சந்தோஷமாக துருதுருன்னே இருப்பா. அதான் அவளை எதுவும் கஷ்டப்படுத்துறாதீங்க. ஐயோ அத்தை, வயன் எங்களுக்கு கிடைச்ச வரோம். அவளை நாங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டோம் அத்தை. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சந்தோஷமாக போயிட்டாங்க மாமா. சரி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஆரம்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா அவங்க வேறு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க, இவனுங்களுக்கா ஏன்னா சொல்லறன்னு கூட கேட்காமே இருக்கானுங்களே, உண்மைலாம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்கடா. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான் நம்ம பாய்ஸை பற்றி. ஸோ அப்படியே அவன் ஆஃபீஸ்க்குமே போயிடுறான். ஸோ வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் அப்படியே ஆகுது. இப்படியே தாண்டா உங்களுக்கு ஒரு 2 months பக்கம் போயிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் அத்தை வந்து காலையில் வயன் அத்தை நான் இங்கே இருக்கேன். வயன் இங்கே பாருமா, இது நாளைக்கு வந்துட்டு எனக்கும் மாமாக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட் கிளம்பிடுவோம். அத்தை நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமாண்டா வயன், முக்கியமான வேலை, கண்டிப்பாக போயே ஆகணும். போயிட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுவோம். 1 வாரமா அத்தை? ஆமாண்டா, 1 வாரத்தில் திரும்பி வந்துடுவோம். அது இருக்குது தான் புருஷனுக்கு இருக்கானுங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஆமாம் அத்தை. சரித்தா, நான் உங்களுக்கு இது பேக் பண்ணிக்குவேன், அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ உட்காரு. நான் அவனுங்கள்ட்டலாம் சொல்லிட்டேன். சரி உங்ககிட்ட சொல்லணுங்க தான் இன்றைக்கி நான் வந்து உன்கிட்ட சொன்னேன். சரிங்கத்தா. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தையுமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நம்ம பாய்ஸ் ஆக்சுவலி அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. ஸோ அவங்க பார்க்கல வந்து மா வந்து டிஃபன் வைம்மா. அப்போ நீங்கள் தான் வைக்கிறீங்க. ஸோ அப்போ நம்ம சுகர் இருந்துட்டு ஏன் நீ வைக்கிற, அம்மாங்க அத்தை தான் நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்களே. நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்களா? எங்க? அது அத்தை வந்துட்டு ஏதோ முக்கியமான வேலை மாமாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே நேற்று நைட் கிளம்பிட்டாங்க சுகா. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு தானே சொன்னாங்க, நீங்கள் தான் மறந்துட்டீங்களாட்டுறது. சொன்னாங்கன்னு சொன்னாங்களே. ஆமாம் சொன்னாங்க, மறந்துட்டோம். சரி நாங்கள் கிளம்புறோம். 7 பேர் சாப்பிட்றன்னு உட்காந்துட்டு சாப்பிடாம போகிறீங்க. சாப்பிட்லேன்னா ஒன்றும் ஆகிடாது, நாங்கள் கிளம்புறோம். ஜின் உட்காந்து சாப்பிட்டு போங்க ஜின், ப்ளீஸ் ஜின். வி உட்காந்து சாப்பிடுங்க வி. ஜெஹோப் ப்ளீஸ், எங்களுக்கு தான் வேணான்னு சொல்கிறோம்ல வயன், விடு ப்ளீஸ். ஜமன் ஜெக்கி ப்ளீஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். சாப்பிட உட்காந்துட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்களேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுங்க எல்லாருமே சாப்பிட்றானுங்க. அப்படியே வேண்டாம் விருப்பம் அதுங்கிற மாதிரி அப்படியே இட்லி தாண்டா இருக்கும். ஸோ இட்லி சட்னி தான். ஸோ அவனுங்க அது சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அது ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, அந்த வரேன். எங்கே போகிறவன்? ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ரூம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த பூஜை ரூம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ பூஜை ரூம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த பூஜை ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் நீர் எடுத்து வந்து வச்சு விட்றீங்க. ஸோ அப்போ நீர் எடுத்து வந்து ஆரம்புக்கு ஃபஸ்ட்டு வச்சிடுறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துட்டு என்னது இது,
ஆ இது வந்து நீர். அது எதுக்கு இங்கே? எங்களுக்கெலாம் ஒன்றும் வேணாம். அ, ஒரு நிமிஷம் இருங்களேன் ஜேகே. இதை வச்சுக்கோங்களேன். எதுக்கு? இல்லை இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. ஸோ அவங்களுக்காக சாமி கும்பிட்டேன். அதனால தான். ப்ளீஸ், எங்களுக்கு ஒன்றும் வேணாம் வாங்க. வாங்கட கிளம்ப. ஓ ப்ளீஸ் 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 சுகா, ப்ளீஸ் சுகா, ப்ளீஸ் சிமன், ப்ளீஸ் சிமன் அப்படின்னு நீங்கள் சிமனோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை உதறி விட்டுறாரா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஆகுது, செம்மையாக ஹர்ட் ஆகுறீங்க. ஸோ ஆரம்புக்கு வந்து சொன்ன விஷயம், உங்கள் அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. சின்ன விஷயத்த கூட அவள் தாங்க மாட்டா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும். அதனால் அவளை எதுவும் கஷ்டப்படுத்துறாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ. ஸோ அந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஆரம்பம் வந்துட்டு, டேய் நீர் தானடா, வச்சுக்கோங்களேன்டா, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஏய் வச்சுக்கோங்கடா, ஒன்றும் வேணாங்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம சுகாவுக்கு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. சுகா வந்து தட்டி விடுறாரு. நீங்கள் வந்து டேபிள் பக்கத்தில் இருப்பீங்க. ஸோ லைட்டாக வந்து உங்கள் வயிறு வந்து அந்த டேபிளில் இடிச்சிருது. ஸோ ஆரம்பிக்க டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பையன் ஒன்றும் இல்லை மாமா, நத்திங். பைத்தியமாட சுகா, உனக்கு வயிற்றில் குழந்தை இருக்கும் போது இப்படி தள்ளி விடுற? ஏன்னா ஃபோர்ஸாக போய் ரொம்ப இடிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? வயிற்றில் இருக்க குழந்தை கலைஞ்சிருக்கும், அவ்வளோதானே. ஏய் என்னடா மனசாச்சே இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க? ஏய் அது நம்மளோட குழந்தைடா, ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? பைத்தியமாட உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு? மண்டையில் மூளை இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம்? அதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. தான் போய் ஃபோர்ஸாக இடிக்கலல்ல, அப்புறம் என்ன? ஏய் வாங்கடா ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமாக வலிக்குது. ஸோ செம்மையாகவே வலிக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்படி பார்த்துட்டு, ஃபைன் ஃபைன் நீ ஃபஸ்ட்டு உட்கார், இரு நான் போய் தண்ணி கொண்டார். மாமா ஒன்றும் இல்லை மாமா, அது லைட்டாக வலிக்குது அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சாரி வயன், ஐம் ரியலி சாரி டி. நீங்கள் எதுக்கு மாமா பாடுறீங்க? விடுங்க, அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பையன் என்னன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மாமா. சரி நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, நான் இன்றைக்கி கால் பண்ணி மேனேஜர்கிட்ட லீவ் சொல்லிடுறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. பையனாண்ணா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா, நீங்கள் போங்க. ஓகே தானே? ஓகே தான் மாமா, நீங்கள் போங்க, தாராளமாக போங்க. சரி ஓகே, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. எதுவும் வேணும்னா கால் பண்ண, சரியா? சரிங்க மாமா, போங்க. பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு மனசே கேட்கல, எதுக்கு இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவனுங்க போயிட்டுருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து பார்த்துட்ருக்கா, யோசிச்சுட்ருக்காரு. பட் ஆனால் உங்களுக்கு செம்மையாக வலிச்சிருக்கும். பார்க்க மட்டும்தான் ஃபோர்ஸாக அடிக்காத மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு பயங்கரமாகவே இடிச்சிருக்கும். அதனால செம்மையாக உங்களுக்கு வலி எடுத்திருக்கும். இதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு உட்காரும்போது உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக பெயின் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு சரி போயிட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் பூஜை ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அழுகழுகியாக வருது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடம்னா அது உங்களுக்கு பூஜை ரூம் தான். ஸோ நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க, அப்படியே அழுன்னு அழுறீங்க. எப்போ தான் என் மாமாங்க மிச்சம் இருக்க 6 பேர் என்னை ஏற்றுப்பாங்களோ தெரியல கடவுளே. அவங்களுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டார்டிங்லலாம் அவங்க ஊருக்கு வந்தப்போ சரி அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது தானே. என்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அப்பப்போ டீஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எதனால் அவங்களுக்கு என் மேலே இப்படி ஒரு கோபம்? எனக்கு ஒன்றுமே புரியல. எதனால தான் அப்படி இருக்கும்? நீ தான் என் வாழ்க்கையில் எதுக்கு இப்படி விளாடுறேன்னு எனக்கு புரியல. என் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குன்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நான் ஏன் இங்கே
இப்படி ஒரு கொடுமையை அனுபவிக்கிறேன்னு எனக்கு புரியல. 7 பேரை கல்யாணம் பண்ணப்பயே ஊரில் அது இதுன்னு பேசுவாங்கன்னு தெரிஞ்சுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறமும் நான் அவங்கள ஒவ்வொருத்தராக நான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர்னு நான் ஒன்றும் இங்கே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏற்ற இறக்கலாம் எனக்கு ஒருத்தர் மேலேயும் பாசம் இல்லை. எல்லார் மேலேயுமே எனக்கு ஒரே அளவு பாசம்தான். ஒருத்தர் மாதிரி கூடியும் சரி குறைச்சும் சரி கிடையாது. 7 பேருமே எனக்கு பாசம், காதல், வருத்தம் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் ஏன் எப்போ தான் அவங்க என்கிட்ட பேசுவாங்களோ தெரியல. இன்றைக்கி என் குழந்தையுமே அந்த வலியை அனுபவிச்சிருக்கு. நல்ல வேலை உன் புண்ணியத்தால் எதுவுமே ஆகலை. சரி, உன்கிட்ட இப்படி புலம்பிகிட்டு இருந்தா நீ கூட எதுக்குடி இப்படி புலம்புறேன்னு எஞ்சி வேறு வீட்டுக்கு போனாலும் போவேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்துட்டு இப்போ ஆஃப்டர்நூன் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாமே, டைம் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி போய் கையெல்லாம் கழுவிட்டு திரும்புவீங்க. ஸோ சிங்க்குக்கு கீழே தண்ணி கொஞ்சம் சிந்திருக்கும். அது அப்படியே அந்த டைல்ஸில் நீங்கள் கால் வைக்கும்போது வலிக்கு விட்டு அப்படியே டப்புன்னு நீங்கள் விழுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே அம்மா எந்திரிக்கம்மா, கடவுளே, ஐயோ வயிறு வர வலிக்குதே. ஃபோன் சோஃபா. மாமாவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். என்ன ஆரம் மாமா எடுக்கல. சரி ஜென் ரிங் போயிட்டே இருக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? வலிக்குது அதெல்லாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டு ஒரு கை வந்து உங்கள் தலையிலையும் வயிற்றுலையும் மாறி மாறி நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்கல. ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணுறீங்க, யாருமே எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஆரம்கே கால் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் காமிச்சா மற்றவங்க எல்லாருமே கேபினில் தான் இருக்காங்க. ஆரம் மட்டும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருப்பாரு. மற்றவங்களாம் வந்திருப்பாங்க மீட்டிங் முடிச்சுட்டு. ஆரமோட ப்ரெசன்டேஷன் இருந்தனால மற்றவங்க எல்லோரும் லஞ்சுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் அப்படியே ஃபோனை பார்க்குறானுங்க. இவ எதுக்கு ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை சைலண்ட்லேயும் போட்டுடுறானுங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாய்ஸ் கண்டுக்கவே இல்லை. ஆரம்புக்குமே இந்த விஷயம் தெரியல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்களோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அவங்க வந்துட்டு ஹலோ யார், ஹலோ யார், என்னாச்சு? ஹலோ நான் வயன் பேசுகிறேன். வயன் மேம், நீங்கள்? நான் தான் பேசுகிறேன், பாய்ஸோட ஒய்ஃப். மேம் உங்களுக்கு என்னாச்சு மேம்? ஏன் மேம் இப்படி பேசுகிறீங்க? பாய்ஸ் ஏன் ஃபோனை அட்டன் பண்ணல? மேம் சார்லாம் மீட்டிங்கில் இருக்காங்க. சரி, நீங்கள் போய் டக்குன்னு ஆரம் மாமா வர சொல்கிறீங்களா ப்ளீஸ்? மேம் என்னாச்சுங்க மேம்? ஏன் மேம் இப்படி பேசுகிறீங்க? நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்ட போய் சொல்லுங்கள், போங்க. என்னால் கொஞ்சம் முடியல, சீக்கிரம் ப்ளீஸ். எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரியே இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா. மேம் இந்த உடனே போகிறேன் மேம், நீங்கள் கால் கட் பண்ணிடாதீங்க, இதோ போகிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. ஸோ பக்கத்தில் ஓடி வந்துட்டுருக்கா மீட்டிங் ஹாலில் வந்து தட்டுன்னு தட்டுறா. ஸோ வந்துட்டு டக்குன்னு டோரையும் ஓப்பன் பண்ணோடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே சடனாக திரும்பி பார்க்குறாங்க. ஆரம் வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு? மேனர்ஸ் இல்லை, மீட்டிங் நடந்துட்டுருக்கல, மீட்டிங் நடக்கும்போது யாரையும் வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். சார் இம்பார்ட்டண்டான கால் சார். எந்த இம்பார்ட்டன்ட் காலாக இருந்தாலும் என்ன இப்படியா வருவீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், யாராக இருந்தாலும் இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம்ல. சார் வயன் மேம். சார் வயனா? என்னாச்சு?
சார் மேம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க சார். பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களை உடனே வர சொன்னாங்க சார். என்ன சொல்கிற நீ? சார் நிஜமாக தான் சார். மேம் தான் சார் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வயன் வயன் மாமா மாமா வயன் வயன் என்னம்மா ஆச்சு? மாமா மாமா பெயினாக இருக்கு மாமா. சீக்கிரம் வா மாமா ப்ளீஸ். வயன் வயன் நான் உடனே வர. நீ கால் பண்ணி ஃபோன் ஃபோன் கேபினில் உடனே வரேன். உடனே வர. கொஞ்சம் பொறுத்துக்க. உடனே மாமா எனக்கு ஒரு மாதிரி மயக்கெல்லாம் வருது மாமா. சீக்கிரம் வாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. ஃபைன் உடனே வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க. உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே வேகமாக வராரு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு வேகமாக காரெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அப்படியே சோஃபாவில் அப்படியே ஒரு முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் அப்படியே வராரு. ஃபைன் 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 என்னாச்சு? மாமா மாமா முல்லை முல்லை இரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உங்களை அப்படியே அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டாக்டர் 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 என் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். சரி நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நாங்கள் இதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம். பேனிக் ஆகாதீங்க. நர்ஸ் இவங்களை கூட்டிகிட்டு வாங்க. டாக்டர் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். ஓகே சார் நீங்கள் பேனிக் ஆகாமல் இருங்க. காம் டவுன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பம் வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் உள்ளே வந்து அவங்கள பார்க்குறாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நர்ஸ் வந்து அப்படியே வெளியே வராங்க. ஆரம் பார்த்துட்டு நர்ஸ் என்னாச்சு? நீங்கள் ஆரம் வயனோட ஹஸ்பண்ட் என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு செம்ம ஒரு மாதிரி பயமாக இருக்குது. செம்ம பேனிக்காக இருக்கார் அவர். ஸோ அவர் அப்படியே டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் என்னாச்சு டாக்டர்? வெயிட் பண்ணுங்க ஆரம், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. டாக்டர் நர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கொடுங்க. சொல்லுங்கள் டாக்டர், இப்போ சொல்லுங்கள் என்னாச்சு? ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். சொல்லுங்கள் டாக்டர். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா? ஆமாம் டாக்டர். எத்தனை மந்த்? கிட்டத்தட்ட 2 months டாக்டர். இன்னும் ஒரு 2 weeks ஆனால் 3 month. ஓ ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்களா உங்களோட ப்ரெக்னன்சி? ஆமாம் டாக்டர். ஓ அவர் என்ன சொன்னார்? என்னாச்சு டாக்டர்? இல்லை நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஒரு 3 months வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னார்ல? ஆமாம் டாக்டர். அவங்களோட வயிற்றில் எதாவது அடிபட்டுச்சா? டாக்டர் மார்னிங் தெரியாமல் டேபிளில் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அது ஒரு தடவை தான் டாக்டர். காலையில் அதுவும் லைட்டாக தான் பட்டுச்சு. அவ்வளோ பெயின் இல்லைன்னு சொன்னா. எப்படி நீங்கள் பெயின் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கீங்க? ப்ரெக்னென்சி டைமில் லைட்டாக வயிற்றில் அடிபட்டாலுமே செம்மையாக பெயின் ஆகும். அவங்களுக்கு திருப்பி இன்னொரு தடவை அடிபட்டிருக்கு டாக்டர். அது எனக்கு தெரியல டாக்டர். அவள் ஃபோன் கால் பண்ணானா மீட்டிங்கில் இருந்ததால எனக்கு தெரியல. நீங்கள் 7 பேருமே இவங்களை மட்டும்தானே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் டாக்டர். நானும் பார்த்துருக்கேன் உங்களோட நியூஸ் எல்லாம். 7 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் கூடமா அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கல. எதுக்கு இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு தெரில டாக்டர். என்ன ஆச்சு? ஐம் சாரி டு சே திஸ் ஆரம். என்னாச்சு டாக்டர்? குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு டாக்டர். உண்மை தான் சொல்கிறேன். 7 பேர் அந்தமாரி ஒருத்தர் கூடமா அவங்க கூட இருக்க மாட்டீங்க. அப்படி என்ன உங்களுக்கு ஒய்ஃப் குழந்தைய விட வேலை அவ்வளோ முக்கியமாக போயிடுச்சு? இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு ஆரம். டாக்டர் வயன் எங்கே இருக்கா? அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. 2 hours அப்புறம் தான் எழுந்திருப்பாங்க. அவங்களால அந்த பெயினே தாங்க முடியல தெரியுமா? ப்ரெக்னென்சி டைமில் கேர்ள்ஸை எவ்வளோ ப்ரொடெக்டாக பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆரம்?
இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. ச்சே! ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக இருந்தாலும் லாங் டியூரேஷன் இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு